ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு வாரமாக ஒரு வேலையினால் புதுக்கோட்டையில் போயிருந்தோம். 1 வீக் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டோம் எங்களோட நேட்டிவ்க்கு. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே வீட்டில் நாங்கள் சொல்லலை, நாங்கள் வர்றது யாருக்குமே தெரியாது. வர்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா சமைச்சிருந்து வச்சுருப்பாங்க. நாங்கள் வர்றது தெரியாதா, அவங்களுக்கு மட்டும் சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் ஆடு மாடு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க, அத்தை மாமா எல்லாருமே. அப்புறம் நாங்கள் வந்தோடனே கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, அதை தம்பிக்கு ஊட்டிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடணும், என் வீட்டுக்காரர் சாப்பிடணும், இல்லை அப்புறம் மறுபடியும் அத்தை மாமா வந்து நைட்டு சாப்பிடணும். அதனால் சமைச்சிடலான்னு சொல்லிவிட்டு சோறு வச்சுட்டு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசித்தேன். தட்டைப்பயிறு, வெண்டைக்காய் எல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே புளிக்குழம்பா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். நான் இங்கே பெரும்பாலும் அடுப்பில் தாங்க சமைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போல்லாம் ஏதாச்சும் அவசரமாக வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் சிலிண்டர் யூஸ் பண்ணுறது. பெரும்பாலும் அடுப்பு பற்ற வைக்கிறது மட்டும்தாங்க கஷ்டம். ஆனால் பற்ற வச்சிட்டோம், நம்ம சிலிண்டரை விட இதுதான் நமக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சு கொடுத்துரும். அது நான் அப்படி உட்காந்துக்கிட்டு காற்றோட்டமாக வெளியில் உட்காந்துக்கிட்டு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வச்சுட்டு அப்படியே அங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு என் பையனோட விளையாண்டுக்கிட்டு சமைக்கிறது எனக்கு இப்போல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. பெரும்பாலும் நான் இப்போல்லாம் அப்படி தான் சமைக்கிறது. இதுக்குள்ளே எதுவுமே வைக்கிறதில்ல. நம்ம நின்றுக்கிட்டு இப்படி கிண்டிக்கிட்டு நிற்கணும். அப்படி வெளியிலன்னா அப்படி நல்லா ஜாலியாக இருக்கும்ல. எனக்கு பிடிச்சிருக்குது. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. சிட்டியில் இருக்கவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் சமைப்பாங்க. ஆனால் சில பேருக்கு பிடிச்சிருக்கும். சில பேர் கிராமத்தில் இருந்துக்கிட்டும் அடுப்பில் சமைக்க பிடிக்காமல் சிலிண்டரில் சமைக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு இப்போ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் ஊர் நல்லா இருக்குங்க. அப்படியே வெளியில் பார்த்துக்கிட்டு, கிராமம்னாலே பொதுவாக வேறு மாதிரி தானே நமக்கு. நான் பிறந்ததும் கிராமம்தான், கட்டிட்டு வந்ததும் கிராமம்தான். வேலைக்காக நாங்கள் போயிட்டு புதுக்கோட்டையில் இருக்கோம். இப்போ அன்சீசன் டைம், அப்போது வந்து நாங்கள் எங்களோட நேட்டிவ்க்கு வந்துடுவோம். வந்துட்டு இங்கே ஒரு 3 மாதம் தை பொங்கல் முடிஞ்சோன்னே மறுபடியும் நாங்கள் கைக்குறிச்சி புதுக்கோட்டைக்கே கிளம்பிடுவோம். அது மாதிரி இங்கே வந்துட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் பார்த்தா ரோட்லலாம் பார்த்தா நான் பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வந்து உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பார்க்க ஆசையாக இருக்கும். நான் எங்கேயும் போக மாட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதாங்க நான் சொன்ன என்னோடய அடிப்படை. இங்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க, இங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு என் பையனோட விளாண்டுக்கிட்டு இது விளாண்டுட்டு சமைச்சிட்ருப்பேன். அது வந்து எங்கள் வீட்டோட பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதுதாங்க நம்ம வீடு. நம்ம டவுன்லலாம் பாருங்கள், காசு கொடுத்து சிரமப்பட்டு காம்பவுண்டு கட்டுவோம். ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்களா, எங்கள் ஊரில் நிறைய எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் அதிகபட்சம். இதுதான் எங்கள் ஊர். எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். இதுதான் எங்கள் வீடு. வீடியோ இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.